நான் ஒரே ஒரு 10 நிமிஷம் நான் எழுதி கொடுத்துட்டேன், தொலைந்து போனாலே என்னை மறந்து போனாலே அப்படின்னு அழகாக எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அருமையாக ஒரு மியூசிக்காக கொண்டு வந்து அந்த நாதஸ்வரம் பாலை வச்சு அருமையாக கொடுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், நாம்ளே சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் என்ன ஒன்று சொல்லணும், உங்களை மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து சொல்லணும்னா அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை மூட்டை தூக்கி தான் தொழில் நான் ஆரம்பித்தேன். பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளலாம் நான் கிடையாது. ஆனால் எல்லாரையும் நல்லா மதிக்கணும், கவனிக்கணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த படத்தை வந்து யாருக்கும் பாக்கி இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் நல்லா எடுத்திருக்கேன்னு சொல்கிறத விட தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி, எந்த ஒரு 18+ இல்லாமல் நல்ல மூவியாக இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. உழைச்சி காசை கொண்டு வந்து ஒரு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அந்த காசை திரும்ப வரணுன்ட்டு ஓரளவுக்கு பரிச்சயமான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். இங்கே ஒரு சாமானிய மனுஷனுக்கு சினிமா கிடைக்கிறதுன்றதே ஒரு சரித்திர நிகழ்வு மாதிரி தான் இருக்குது. நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த வாய்ப்பு வந்து சரியான போய் சேர்கிற இடமோ, அது தேட்டர் ரிலீஸோ, ஒரு ப்ரெஸ் மீட்டோ, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறது எல்லாமே ஒரு உழைச்ச மனுஷன் காசை கொண்டு வந்து உண்மையிலே சீரியஸாக வாய்ப்பு தேடுற உழைக்கணும்னு நினைக்கிற 2 பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கா போல். அந்த அன்பே சிவம் படத்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மனசு தான் சார் அப்படின்ற மாதிரி மனசுக்காக மட்டும் படம் ஓடுறதில்ல, படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. இது நல்ல படமாகவும் இருக்கும். பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே ஒழிய எங்கேயுமே வந்து திருப்பி இந்த படத்தை பார்க்குறமே அப்படிங்கிறமே எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. உண்மையாகவே இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆனார்னா தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல தைரியமாக ஒரு புதுமுகங்களை வச்சு இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை. ஸோ தைரியமாக வந்து புதுமுகங்களை வச்சு இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை தூக்கி சுமந்துருக்கிறாரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து மணிபாய் சக்ஸஸ் அடைஞ்சாருன்னா தொடர்ந்து வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸ் இல்லை, இன்றைக்கி யாருமே படம் எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் வேணுமே. ஒரு ஓடிடியில் விற்றாலும் சரி, சேட்டலைட் விற்றாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிற காலகட்டத்தில் துணிச்சலாக முதல் படமே வந்து புதுமுகங்களை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாம் பிள்ளை இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக என்னோட அம்மா அப்பா, அவங்களுக்கு என்னோட நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப சொல்கிறாங்க நம்ம பிளான் பண்ணபடி இல்லாமல் ரொம்ப அதிகமான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் எல்லா நன்றிகளும் இன்னொரு மேடையில் நான் சொல்லிக்கிறேன். முக்கியமான நன்றி ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு, டைரக்டர் சார் அவங்களுக்கு என்னை செலக்ட் பண்ண காரணத்துக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 முக்கியமான விஷயம் சொல்லிட்டு கிளம்புறேன். ஒன்று, எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல, நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிரிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு, நீங்கள் பார்த்த அந்த பாட்டு, அது நல்லா உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நிறையா அம்மாக்காக அப்பாக்காக பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப ஹிட்டும் ஆகிருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு காதல் பாட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 90s கிட்ஸோட லவ் ஸ்டோரி. சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல், இன்ஸ்டா இல்லாமல், அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் படிக்கும்போது, காலேஜ் போகும்போது, ஸ்கூலில் போனது எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை, பாருங்கள். கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் பாசிட்டிவாக எழுதுங்க. படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்குது, ரொம்ப முக்கியமான மெசேஜ், இன்றைக்கி எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல், ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல. 2 பேருக்கும் சேர்ந்து வர்றது தான் உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ். பிடிக்கலன்னா விட்டுறணும். பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, ஆசிட் அடிக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. டெல்லியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜை இதில் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம், 2 இயக்குநர்கள் பேசுனாங்க. 2 பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் புறம் போடுறாங்க. காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க.
புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி 2 திரையங்கம் ஒன்று வந்திருக்கு, உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்கிறதுக்கு பயந்தார், நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயிண்ட் 2 தான் பெரிய படங்களை பூரா வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள். உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டி பிள்ளை தான். யார்? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெட் ஜெயிண்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநரையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாளில் தீர்வு வந்துடும். இங்கே என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன், ஆகஸ்ட் 15 மேலே எதுவும் இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியதில்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன், தேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை வைக்கிறாங்க, நீங்கள் தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்கள் வைத்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனை எடுத்த பஞ்சரசன் தான் சொன்னார், யோ என்னையா நீ, உனக்கு விவரம் தெரியாமல் நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு. 1 லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்கிறார். அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போகிறீங்க, ஏற்றுறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது விற்க தானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில் தான் தீர்க்க முடியுமா தவிர இதில் இருந்து நான் ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க. இன்னொன்று, யூடியூபர்கள் எந்த காலத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க? எப்போ இந்த 80 ரூபாய் சமாளிச்சு நல்ல படம், நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்கள் நடித்த படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தான் நான் மௌங்காட்டுறேன்னு சொல்கிறீங்க. நாங்களாம் இருக்கோம்யா. நீங்கள் கதாநாயகன் நடித்த படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன பண்ண, நான் இன்னைக்கு எனக்கு 73 வயசு ஆச்சு. 52 வயசை இதிலே தான் கழிச்சிருக்கேன். இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டா வர மாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், விநியோக சங்கம், லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க. உதயநிதி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கினாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ. அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வராக தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த தாய் வீடு இருக்கு. நீங்கள் பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக நான் சொன்னது, கமலா தேட்டர்லையும் காசி தேட்டர்லையும் 100 ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல்லாகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 2 தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா. எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன், அதாவது சஃபயரு, அப்புறம் கேசினோ, இன்னும் ஒரு 5-6 தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர். நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர்ட்ட, இந்த மாதிரினார். உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு ஜியோ போட்டார். அதுக்கப்புறம் தான் சஃபேரில் பில்லா ரிலீஸ் ஆச்சு.
இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்கள் தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் 4 படம் பார்த்துருக்கேன். புரட்சியாளர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமே 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் 4 ஷோ. அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேர சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம், அவங்க செலவாகுதுன்றாங்க. நான் தான் திரும்ப சொல்கிறேன்னே, காசி தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது 150 ரூபா அங்கே அவங்க தயாராக இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுருங்க. மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தேட்டருக்காரன் மாட்டேன்ருவாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாமல் இல்லை. ரேஷியோ குறைவு, அவ்வளோதான். அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம், நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்கிறேன்னு. இன்னைக்கு ரெட் ஜெயண்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ்லன்னா உடனே இங்கே ஒரு 10-100 தேட்டர் கிடைக்குமா? புரோக்கரை தான் தேடி போகிறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தேட்டருக்காரங்கிட்ட உங்களோட பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க. தேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பத்தலை, இன்னும் ஏற்றி கொடுன்னா எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி, உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்போ 2 தேட்டரில் 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்கு தான் பத்திரிகையாரன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயரன் வந்து யாருன்னா பத்திரிகையாரன் தான். ஆனால் நீங்கள் என்னடனா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க. அது நல்லது தானே இது? எப்போ நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு படத்தை கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் ஒரு 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே வணக்கண்ணே பார்த்துண்ணே அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்ல இல்லாத படத்துக்கு இல்லை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் 2 தானே. இன்றைக்கி ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது. அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு. சிலோன் தான் விற்பனை, அவ்வளோ விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன் தான் 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான், மாட்டேங்கிறான். அவன் சிவப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்கள் பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க. அதுதானே உங்களுக்கு நன்மையை பயக்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம், இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு 3 நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்ஸஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம். இதில் இந்த படம் மேக்கிங் தெளிவாக இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு பாடலும் சரி, பாடலை காட்சி அமைத்ததும் சரி, நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி காதல் படம் பார்த்து. இப்போ 96 படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்போவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் தான் அந்த செல்லக்குட்டி
கொஞ்சம் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு ஒரு மேக்கிங் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லை. அது மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம என்ன டேரக்டர் என்ன சொல்ல வரோனோ அதை மக்கள் அப்படியே உணரணும். நம்ம ஃபீல் பண்ணுறத மக்களும் ஃபீல் பண்ணணும். அதை எடுத்து கொடுக்குறது தான் ஒரு இயக்குனரோட சரியான ஒரு அதான் டைரக்ஷனுக்காக தான். ஒரு ஷோ காட்சி எடுத்தோம்னா ஆடியன்ஸை கண் கலந்து வைக்கணும். சீன் அழுதுக்கு இருப்பான், நம்மளால் அப்படியே படம் முடிப்பாங்கிட்டு இருப்பான். ஏன்னா அது அது காட்சி ஆக்குற விதம். இதில் அந்த இது இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு இயக்குனருக்கான வேலையை கரெக்டாக அதில் பண்ணியிருக்காரு. பாடல் என்ன சொன்னாங்க, அந்த அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, அந்த பாட்டு பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே. ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும்னு டைரக்டர் கேட்டு மிஸ்டர் போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாடலுக்கு இசையமைத்த முரளிதரன், கணேசன் இந்த கணேசன் போட்டார். ஓகே, ஆமாம், ஓகே. கணேசன் அவர்களுக்கு வாங்க மேடம், நீங்கள் விழா நாயகன் நீங்கள் தான். அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டு நீங்கள் தான் இங்கே உட்காரணும். வாங்க கணேசராம், கணேசராம் கொஞ்சம் கை தட்டிடுவோம். நீங்கள் தான் மேடைக்கெலாம் வரணும். ஓகே, அது இசை பாடல் இசை ஒருத்தர் இருந்தால் கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலேயே அதை ஒத்துக்கிட்டு வந்துடு. நம்ம என்ன சிற்பி அவர்களுக்கு விடுங்கம்மா, அப்புறம் அங்கே அவர் தான் செட்டு அப்புறம் விடுங்க. அப்புறம் சிற்பி சாருக்கு வாழ்த்துக்கள். செல்லக்குட்டி ஏற்கனவே செல்லமேனு ஒரு படம், அதுதான் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருந்துச்சு, வெற்றி படம் அமைஞ்சு. அது மாதிரி இந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோவுக்கும் சரி கதாநாயகிக்கும் டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையணும். இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் இறுக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும். நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம். நம்ம துறையில் தான் அவருடைய வாழ்க்கை பயணித்தது. இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம். உதயகுமார் சார் சரி, ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது, அது தியேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது, அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு வச்சுட்டே இருக்காங்க. இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எடிட்டர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், ஒவ்வொரு சங்கமாக கூட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்னோடய வேண்டுகோள் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் இதை பற்றி பேசணும். இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார். அது அவரோட பேச்சை கேட்கும்போது நமக்கு சினிமா நேசிக்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும். அதான் நமக்கு வருது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரே 2 விஷயத்தில் முடிச்சுட்டேன். 2 விஷயம் தான். எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ரஜினி காலத்துலையும் சரி, என்னை தவிர ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம். அப்போ தியேட்டருக்கு போனோன்னா யார் போவாங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் களைப்பை தீர்க்கறதுக்கு போகிற இடமாகத்தான் திரையரங்கம் இருந்தது. அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள், ஏழைகள் படம் பார்த்தார்கள். இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள், தயாரிப்பில் ஏழையாக விடுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு, மால் ரேட்டு, பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தர மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை.
பணக்காரர்கள் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டர் வேணும், நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு தேட்டர் வேணும், அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வேணும், டிஃப்ரெண்ட் வேணும். இன்றைக்கி எல்லாமே ஒன்றா இருக்குது, எல்லா இடத்துலையும் 150 ரூபா டிக்கெட்டு. அப்படிங்கும்போது எப்படி ஏழை எப்படி போவான்? நான் இன்று துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் போய் துணை முதலமைச்சராக இருக்கார், அந்த படம் நான் பார்ப்பேன். அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும், நம்ம ஒரு வேண்டுகோள் தான். ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளில் அரசே கட்ட வேண்டும். எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவகம்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கல்ல, இன்றைக்கி எத்தனை ஏழைகள் அம்மா உணவு சாப்பிட்றாங்க. இங்கே சினிமா துறையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மா உணவு தான் சாப்பிடுவாங்க போயிட்டு. அதே மாதிரி ஏழைகளை பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க. இதுதான் உங்களுக்கு தீர்வாகுமே தவிர, இனிமேல் தேட்டர்கள் டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது, ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது, லோக்கல் டேக்ஸை குறைக்க சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏறுனா தான், அதெல்லாம் நீ இறக்குறதுக்கே வழியெல்லாம் போயிடும். திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தேட்டர் இருக்க வேண்டும். அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எத்தனை நிமிஷத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அங்கே ஒரு கேமராவை, இங்கே ஒரு கேமராவை, அங்கே ஒரு கேமராவை, ஒவ்வொரு கேமராவுக்கும் விலை இருக்குது. அது எடிட் பண்ணுறது, எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து எடிட் பண்ணுறாங்களன்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அவ்வளவு கண்டென்ட்டு. ஆக பிளானிங் இஸ் அ மஸ்ட். பிளான் பண்ணி ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், நல்லா பிளான் பண்ணி படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியும். பிளான் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நாளுக்குள்ளே எடுக்கணுன்றது ஒரு டைரக்டரும் ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து பேசி படம் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். அதையெல்லாம் மீறி ஒரு மிகச்சிறந்த கதையை, ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நீங்கள் அழகாக எடுப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். இந்த 3 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சினிமாவே எடுக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அதை உங்களையும் வருத்தி, படமே யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு வாங்குறவங்களையும் வருத்தி, தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தியேட்டருக்காரங்களையும் திட்டி, நம்ம நல்ல படம் எடுத்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த நல்ல படம் வரிசையிலே செல்லக்குட்டியும் இருக்க வேண்டும், இருக்கும் என்று மணிபாய் என்ற இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா நடித்த படங்களுக்கு நடிகர்கள் வர்றதில்லை, நடிகைகள் வர்றதில்லை. அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம், இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும். ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னால் இந்நேரம் ஒரு 150-200 கேமரா வந்திருக்கும். அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. நான்லாம் மெர்சல் படம் பிஆர்ஓ பண்ணும்போது ஒரே ஒரு செல்லு தான் வெளியில் கொடுத்தேன், அது காட்டு தீயா பரவி வந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சாதான் வருஷத்துக்கு 250 படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்து சேரும், புது ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் இவர் ராஜன் சார், அடுத்து செக்ரட்டரி வந்து கலைப்புலி சேகர். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில். இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த 9 ஏரியாவில் இருக்க விநியோக சங்கம் செயல்படுத்தினா நல்லாயிருக்குன்னு பேசியிருக்கோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணி ஏற்கனவே நிறையா முதலீடு பண்ணி மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க. அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும். இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம்,
நம்ம சிவாஜி கணேசன் நடித்து பாரமங்களை பாட நினைக்கிறேன். அவள் பறந்து போனாலேன்னு ஒரு பாட்டு இருக்குது. எனக்குரிய அந்த ரிசர்வன்ஸ் இருக்கிறதுனால இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தால் கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க, நான் கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்லை, பயமாக இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள், மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார், நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார். அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்டகால நண்பர், அவரும் பேக்ரவுண்டில் வாசித்ததாக சொன்னார்கள். ஒரு நல்ல இசையமைப்பாளர், அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இனிக்க வேண்டும். இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ முந்தாள் வெள்ளிக்கிழமை வந்த படம் பார்த்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை. ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது. இப்போ வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போ இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பந்து பெருசாக போயிட்டுருக்கு. அது ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்லை. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குனர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.